ஒரு உயிரை காப்பாத்துற காக்கி சட்டைய ஒரு உயிரவே மப்டியில ஓட்டு அடிச்சு எடுத்திருக்கிறாங்க சார். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இங்கே ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஒரு வீட்டுமனை பட்டா, ஒரு ஜாப், ஒரு சொசைட்டியில் ஒரு எலக்ட்ரீஷியன் ஜாப் அப்படிங்கிறது நவீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அஜித்குமார் அவர்களுடைய சகோதரருக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பளம். அது இல்லாமல் சாரி இது தெரியாமல் நடந்துருச்சு, இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மன்னிப்பு. இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். இன்னும் சில அரசியல்வாதிகள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்பட கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நானே முதலமைச்சராக வந்தாலும், இங்கே அதிமுக திமுகன்னு எந்த ஒரு கட்சி ஆண்டாலும் போலீஸ் இப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை இதே திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்களாம் போராடலை அப்படிங்கிற கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதில், நாங்களாம் ஏன் போராடணும்? 5 காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க மீது கொலை வழக்கு அப்படிங்கிறத சிபிஐ பதிவு பண்ணட்டும். ஒரு வழக்கினுடைய உச்சபட்சம் அப்படிங்கிறது சிபிஐனுடைய விசாரணை தானே. அதையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இதை போராடுவதற்கான களமாக நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போராடுவதற்கான தேவையே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டாங்க. 5 பேர் கைதாகிட்டாங்க. அதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சாச்சுல. எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா சார்? இங்கே ஒரு அஜித்குமாருக்காக நாங்கள் பேசலை. யார் இந்த நிகிதா? இந்த நிகிதா மேலே 2 வழக்குகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமையா இந்த நிகிதா கொடுத்த வழக்கை வாய்மொழி வழக்காக மட்டுமே எடுத்து அஜித்குமார் அவர்களை இப்படி கொலை செஞ்சிருக்கீங்க? அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்கான அழுத்தம் கிடையாது. எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னா, எதிர்கட்சி இப்போ அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதிமுக இப்போ அழுத்தம் கொடுத்து திமுகவினுடைய ஆட்சியை கலைக்க, அந்த இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்த ஒரு லெவலுக்கு நாங்கள் போகவே இல்லை. பொதுமக்கள் அப்படி போகவே இல்லை. எங்களுக்கு தேவை இங்கே அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கே, எப்போது அதுக்கு முடிவு கட்ட போறீங்க அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அவர்கள் கேட்குற மாதிரி நானே முதல்வராக வந்தாலும், திருமாவளவன் அவர்களே முதல்வராக வந்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னா நீங்கள் எதுக்கு முதல்வராக வரணும்? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்களே முதல்வராக வந்தாலும் இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அடுக்கடுக்காக சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன். இது எதுவுமே நான் கேட்கக்கூடிய கேள்விகள் கிடையாது, இன்னைக்கு வெளியான செய்திகள். அந்த செய்திகளை பார்த்த பின்பு இங்கே தமிழ் பட்சத்தில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் நான் சொல்றது நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய குரலை பதிவு பண்ணுங்க. இது நமக்கான நேரம், இதை நாம தான் கேட்கணும். இது நமக்கு நீதி கிடைக்க வேண்டிய நேரம். அஜித்குமார் அவர்களுக்கு மட்டும் கிடையாது. விடை தெரியாத பல கேள்விகள், முகம் தெரியாத பல மனிதர்கள் அல்லோல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களை அடித்து கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்ற இந்த அதிகார திமிருக்கு எதிரான மிக முக்கியமான முழக்கமாக இன்றைய ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சமூகம் பெரிய இடமா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் அவரை அடித்து கொலை செய்த 5 காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். 6 பேருன்னு சொன்னாங்க, இப்போ 5 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய பெயர் நமக்கு தெரியாது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இன்னொரு வழக்கு இருக்கே, இந்த நிகிதா அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய தாயாரும் எங்கே? இன்னைக்கு பல ஊடகங்களும் வந்திருக்கக்கூடிய செய்தி அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். திருடினவன் தலைமறைவாக இருக்கிறதுல ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் திருட்ட நாங்கள் பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தலைமறைவாக இருக்க வேண்டிய தேவை என்ன? இதே நிகிதா அவர்கள் மீது வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 16 லட்சம் வரை மோசடி செய்ததாக 2011 நிகிதா மீது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2010 துணை முதல்வரின் உதவியாளரை எனக்கு தெரியும் என்று கூறி நிகிதா நிதி மோசடி செய்துள்ளார். ஒரு வீட்டை நான் விற்பனை செய்து உங்களுக்கு பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பண மோசடி அப்படிங்கிறது 2வது வழக்காக அவங்க மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படின்னு சொல்ற 2 வழக்குகள் நிகிதா மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நிகிதா அவர்கள் என்னுடைய பேக் சீட்டில் நான் வச்சுருந்த 10 பவுன் நகையை காங்கலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தலைமைச் செயலாளர்கிட்ட ஒரு சொன்னதாகவும் அதில் ஒரு ஐஏஎஸ் ஈடுபட்டதாகவும் தலையீடுபட்டு அவங்க எஸ்பிக்கு கூப்பிட்டு சொல்லி எஸ்பி இப்படி பெரிய அளவில் பார்த்துக்கோங்கப்பா கொஞ்சம் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொன்னனால தான் விஜயகுமார் அவர்களை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு பல ஊடகங்களும் பேசக்கூடிய செய்தி. குறிப்பாக இதை வெளியில் கொண்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேனுடைய வழக்கறிஞர் பாசறை அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக இப்போ இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்களுடைய வழக்கறிஞர் குரூப்பும் உள்ளக்க வந்திருக்காங்க. இது இல்லாமல் பொதுநலன் வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிஜேபி சார்பாகவும் அதிமுக ஒன்றிணைந்து இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. விஜய் அவர்கள் நேரில் வந்து பார்த்துருக்காரு. ஆர்பி உதயகுமார் அவர்கள் நேரில் வந்து பார்த்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் வழியா அஜித்குமார் அவர்களுடைய அம்மா, அஜித்குமார் அவர்களுடைய சகோதரருடன் பேசுகிறார். இது எல்லாமே நடந்துருச்சு.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி, உண்மையிலேயே 10 பவுன் நகை போனதா இல்லையா? வெறுமனே ஒரு சந்தேக கேஸ் அப்படின்னா அந்த 10 பவுன் நகை எங்கே? அந்த 10 பவுன் நகையை பேக் சீட்டில் வச்சாங்கன்னு சொன்ன அந்த நிகிதா மேலே 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததை யார் தடுத்து நிப்பாட்டியிருந்தாங்க? இந்த நிகிதா அப்படிங்கிறவங்க 35 கிலோமீட்டர் தள்ளி காரை ஓட்டிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு மறுபடி பார்க் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வசதி இல்லாமல் காரை பார்க் பண்ணுறதுக்கு இன்னொருத்தரிடம் ஏன் அந்த சாவியை கொடுத்தாங்க? 500 ரூபாய் கொடுத்தாதான் வீல் சேரில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தர்க்கம் செய்தார்கள். யாரு? அஜித்குமார் அப்படின்னு சொல்லி நிகிதா அவர்கள் அந்த ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. 500 ரூபாய்க்கு பதிலாக நான் 100 ரூபாயை கொடுத்தேன், அதுதான் இந்த சண்டையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிற நிகிதா அவர்கள் எந்த இடத்துல ஸ்கேன் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு ஸ்கேனிங் இருந்துச்சு, அதனால தான் நகையை கழட்டி நாங்கள் கட்டப்பைக்குள்ளே வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எந்த இடத்துல ஸ்கேன் பண்ணாங்க? அந்த ஹாஸ்பிட்டலினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது என்றால் நிகிதாவும் அவங்களுடைய அம்மாவும் ஸ்கேன் பண்ணது உண்மை அப்படின்னு வெரிஃபை ஆயிருச்சுன்னா இந்த இடத்துல அவங்க நகை போட்டுட்டு இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கோயிலினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை நேத்தே காவல்துறை அதிகாரிகளிடம் கனம் நீதிபதி அதிகாரிகள் கேட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வரல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ கேள்விகள் இருக்கும்போது இந்த நிகிதாவுக்கு உதவிய பெரும் நபர்கள் யார்? திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரியோ இல்லாட்டி இப்போ ஆளுமர்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு நினைக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சொல்கிற மாதிரியோ இது 5 காவலர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியே கிடையாது. இன்னைக்கு திடுதிப்பினி எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு செய்தி அவங்களுடைய வாக்கி டாக்கியில் பரப்பப்படுகிறது. உயர் அதிகாரி சொல்றார், இனி முதல் இந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் அப்படிங்கிறது எல்லாமே கலைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். எங்களுக்கு குபீர்னு வேர்க்குது. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட தனிப்படைகள், அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளிடம் இவ்வளவு விஷயங்கள் இருந்ததா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. யாரையுமே நீங்கள் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடிக்கக்கூடாது, இனிமேல் அடிக்கக்கூடாது அப்படின்னோ இல்லை வருங்காலங்களில் இதே மாதிரி தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையோ கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறதுக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகளால் இன்னும் முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? 6 மாதத்துக்கு முன்னாடி தேனியில் ஒரு நபரை இதே காவல்துறை அதிகாரிகள் பூட்ஸ் காலாலையும் லத்தியாலையும் நெஞ்சில ஏறி மிதித்து அவரை காலில் விழுந்து மன்னிப்பு கோர வைத்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அவருக்கு அழிச்சாட்டியத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த நபர் அவருடைய வழக்கறிஞர் வழியாக, நான் இப்படி அடிப்பட்டேன், என்னை இப்படி மிதிச்சாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சிசிடிவி எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. காலங்காலமாக நடக்கக்கூடிய போலீஸ் அத்துமீறல் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி எப்போ பேசுவீங்க? இங்கே அரசியல் எதிர்கட்சி சரியாக அரசியல் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோமாளிகளிடம் நம்ம கேட்க வேண்டியது, இங்கே எதிர்கட்சிகள் அரசியல் அல்ல செய்ய வேண்டியது. இங்கே மக்களுக்கான உண்மை என்ன, மக்களுக்கு தேவை என்ன, மக்களுக்கான செக்யூர் என்ன, இங்கே மக்களை எப்படி சேஃப்டி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். இங்கே திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, இதை யாராலையும் தடுக்க முடியாது, நானே முதல்வரானாலும் தடுக்க முடியாது. நீங்கள் முதல்வர் ஆகிறதுலாம் இன்னொரு பக்கம். இப்படி தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது மணல் கடத்தலை அப்போ நீங்களே முதல்வரானாலும் தடுக்க முடியாது, இல்லை இப்போ இருக்கக்கூடிய முதல்வராலையும் தடுக்க முடியாது, இனி வரப்போகிற முதல்வராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? பெண்கள் மீதான வன்புணர்வு நானே முதல்வரானாலும் தடுக்க முடியாது சொல்கிறீங்களா? இல்லை கனிம வள திருட்டா இருக்கட்டும், ஏகப்பட்ட இடத்துல ஈவிடிசிங்காக இருக்கட்டும், திருட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நானே முதல்வரானாலும் தடுக்க முடியாதுன்னா இங்கே அரசாங்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கே நான் சொல்கிறதுக்கு இன்னொரு ஆணித்தனமான எவிடன்ஸை நான் சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி மணல் கடத்தலை கையும் களவுமாக பிடித்த ஒரு நியூஸ் மீடியா, அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை சில ரவுடிகள் சேர்ந்து மிரட்டுறாங்க. பைக்கில் சுமார் 10 கிலோமீட்டர், எப்படா நாங்கள் மண் திருடுவதை நீ படம் பிடிப்பா, எப்படி அதை நியூஸில் போடுவ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்கள மிரட்டியிருக்காங்க. ஒரு ஊடகம் உண்மையாக மக்களுக்கு சில செய்திகளை சேகரிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி அவங்களுடைய உயிரையும் துச்சமாக நினச்சி ஒரு செய்தியாவது வெளியில் வந்துடலாமா அப்படின்னு நினைக்கும்போது ரவுடிகள் இங்கே என்ன செய்கிறாங்க, செய்தியாளர்களை மிரட்டுறாங்க. இதை பற்றி நம்ம கேட்டுட்டோம்னா, நானே முதல்வரானாலும் இதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொன்னால் கனிம வளங்கள் எல்லாம் இப்படியே எக்கேடு வேணாலும் போயிட்டு போட்டுமேன்னு சொல்லி விட்டுடலாம்ல. இங்கே அஜித்குமார் அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அளவில் அநீதி, கொடூரத்தின் உச்சம். அந்த வீடியோ பார்த்தீங்களா? போஸ்ட்மார்ட்டம் அந்த வீடியோவை தயவு செஞ்சு யாரும் பார்த்துறாங்க. நான் 1-2 கிளிப் பார்த்தேன். அந்த பையனுடைய கால் நரம்புகள்லேருந்து எல்லாமே வீங்கி இருக்கு. 44 காயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லும்போது மனசுக்குள்ள அப்படி ஒரு வலியும் வேதனையும் ஏற்படுது. எப்படி அந்த மனுஷன் அந்த வலியை தாங்கியிருப்பான்? அவ்வளோ அரக்கன்களா அந்த 5 பேர் அப்படின்னு கேட்குறோம்.
ஆனால் இந்த 5 பேரை மட்டும் இங்கே நம்ம குறி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேல் அதிகாரி, அதுக்கு மேலே ஆணை போட்டவங்க, நிகிதாவுக்கு அவ்வளோ ரொம்ப இணக்கமாக இருந்த நபர்கள், 2 வழக்கில் நிகிதா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் அன்றைய காலகட்டத்தில் 2010 எனக்கு துணை முதலமைச்சருடைய உதவியாளரை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிற ஒரு செய்தி வெளியானது. இன்னைக்கு நிகிதா அவர்கள் தலைமறைவாயிருக்காங்கன்னா நிகிதா யார், அவங்களுடைய பின்புலம் என்ன, இப்படின்னு சொல்ற ஒரு பெரிய அரசு இயந்திரம் அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறது. இந்த 5 காவலர்களை தூக்கி போட்டு அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சிருச்சு, சிபிஐ விசாரணைக்கு போட்டுக்கோங்க, இது கிடையாது. எங்களுக்கு தேவை நீதி. அந்த நீதி A to Zலேருந்து கிடைக்கணும். எங்களுக்கு சும்மா ஒரு சின்ன மீனை போட்டு இவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, சாரி கேட்டுட்டார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா எல்லா இடங்களிலுமே சாரி கேட்டால் முடிஞ்சிருச்சா? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது என்ன? இங்கே ஸ்டெர்லைட்டில் போராடின நபர்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் அப்படிங்கிறத அதிமுகவுக்கு எதிராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பல்புடுங்கிகள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் காவல்துறை அதிகாரிகளில். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை நம்ம சும்மா அப்படியே போகிற போக்கில் பேசி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா அதிகார வர்க்கம் ஒன்றிணைந்து அடிப்படையாக மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக இதை மாற்றிவிட்டார்கள் என்றால் என்ன செய்வது? திமுக, அதிமுக, விசிக இல்லாட்டி பாஜக யார் வந்தாலும் இதே நிலைமை தான், இது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, நார்மலைஸ் பண்றாங்க. நீ இப்படியே வாழ கற்றுக்கொள். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னது அதுதான், நார்மலைஸ் பண்றாரு. இதை யாராலையுமே தடுக்க முடியாது. யாராலையுமே தடுக்க முடியாதுன்னா காவல்துறை அதிகாரிகள் எதற்கு, சட்டம் எதற்கு, சட்டத்தை பேணி காப்பதற்கான அரசியல் சாசனம் எதற்கு, அம்பேத்கர் அவர்கள் எதற்கு? நீங்கள் பெரிய அளவில் பாராட்டக்கூடிய, நீங்கள் பெரிய அளவில் என்னுடைய தலைவர் அம்பேத்கருடைய பையன், அம்பேத்கருடைய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அரசியல் சாசனம் ஏன் அப்படிங்கிறதுக்கான சரியான பதிலை சொல்ல தகுதியானவரா? யார் வந்தாலும் இப்படி தான் நடக்கும், இது நடக்கக்கூடாத விஷயம், இது நடந்துருச்சு சாரி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சார். இங்கே மனுஷங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தேனியில் ஒருத்தர் இப்படி தாக்கியிருக்காங்க. வெளியானது 2 வீடியோ. ஒருவேளை இந்த 2 வீடியோ வெளியாகலைன்னா இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ 23, 24 பேர் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாவிலும் பேசிட்டு இருக்காங்கல்ல, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஏன் இன்னும் ஒரு அரசியல்வாதி கேட்கவில்லை? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி இவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்களே, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் ஏன் இதை வாய் மூடி அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க? கமலஹாசன் அவர்கள், வைகோ அவர்கள், விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், சிபிஐஎம் இப்படின்னு சொல்ற பல கட்சிகள் இருக்கே, இவங்கெல்லாம் சாத்தான் குலத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் சாடினார்கள். என்னுடைய கோபம் அப்படிங்கிறது இங்கே அந்த வழக்குக்கு இவ்வளோ பெருசாக குரல் கொடுத்தவங்க அதை விட கொடூரமாக ஒரு கொலை நடந்திருக்கு, ஏன் குரல் கொடுக்காம அரசியல் வட்டத்துக்குள் இதை சுருக்குகிறீர்கள்? வேற ஒன்றுமே இல்லைங்க. மத அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய நாம இன்னைக்கு நவீன் அவர்களுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கு வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது கொடுக்கப்படும் போதும் அங்கே ஹரிநாடார் அவர்கள் இருக்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை ஒரு ஹரிநாடார் அவர்கள் வந்ததுனால இது சாதி சாயம் பூசப்பட்டிருக்கிறதா, இல்லை சாதி சாயத்தை வைத்து அடக்க நினைக்கிறார்களா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பெரிய பெரிய கேள்வியாக உருவாயிட்டு இருக்கு. எங்களுக்கு சாதியும் வேண்டாம், எங்களுக்கு மதமும் வேண்டாம், எங்களுக்கு மொழியும் வேண்டாம், நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம்டா அப்படிங்கிறது தான்டா எங்களுடைய கோரிக்கையே. எங்ககிட்ட பிரிவினை உருவாக்காதீங்க, எங்களை பிரிக்காதீங்க, பிறப்பாலும் சரி, மதத்தாலும் சரி, மொழியாலும் சரி, நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு போயிடுறோமையா அப்படின்னு சொல்கிற எங்களை நசுக்க 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 நாங்கள் என்ன தான் செய்வோம்? எங்களுக்கான நீதியை நாங்கள் இப்படித்தானே கேட்க முடியும்? 1-2 பேர் பேசுகிறோம், இந்த பேசுகிறதையும் அப்படியே நிப்பாட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் வேடத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்கட்சிக்கு எதுவுமே சொல்ல திராணியற்ற சில நபர்களை உள்ள கொண்டு போடுறதும் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா சாதாரண மக்களுடைய குரல் எப்போது வெளி உலகத்திற்கு கேட்கும்? அதிகார வர்க்கத்தை எப்போது சுரண்டி பார்க்கும்? நாங்களும் இருக்கோம் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றதை எப்போது சாதாரண மக்களால் சொல்ல முடியும்? ஆபத்துக்கு தண்ணீர் தராதவன் செத்து முடித்த பிறகு பால் ஊத்துவானா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு அதான் நடந்திருக்கு. தண்ணி கேட்டபோது அவனுடைய வாயில் மிளகாய் பொடி தூவிய காவலர்கள் இன்னைக்கு அவங்களுடைய தம்பிக்கு பால் கூட்டுறவு சங்கம் இருக்கு, இல்லை அங்கே வேலை அப்படின்னு சொன்ன உடனே இது முடிஞ்சிருச்சா, ஓகே, அவங்க குடும்பம் இதனால் ஓரளவுக்கு செக்யூர் ஆயிரும். ஆனால் அந்த பையனுடைய உயிர் திரும்ப வராது, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி. அடிக்கப்பட்டது தான், கொல்லப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே விடுறதை விட்டுட்டு தயவு செஞ்சு அரசாங்கம், தயவு செஞ்சு நல்ல காவல்துறை அதிகாரிகள், நீதிமன்றம், நாங்கள் வாழுறோம், எங்களுக்கு சேஃப்டியாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். மக்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் இதுதான்.
நான் போய் காவல்துறை அவங்க முன்னாடி உட்கார்றதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே தயவு செஞ்சு எங்கள் எல்லாரையுமே ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்கும். தூத்துக்குடியில் சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயம் எத்தனை பேர் பார்த்தீங்க? சாட்டை துரைமுருகன் பேசினார், அங்கே இருக்கக்கூடிய மாரிதாஸ் பேசினார். ஒரு பெண் 24 வயதான பெண் ஒரு ரவுடியை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் பல நாட்களாக போராடி வருகிறார்கள். இன்றைக்கி அந்த ரவுடி மேலே குண்டாஸ் போட முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் தனிநபராக எத்தனை நேரம் நம்மளால் போராட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரும் கேள்வியாக இருக்குது. இது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொன்னதுனாலையோ இல்லை அவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலோ சொல்கிற வீடியோலாம் கிடையாது. ஆதங்கம் அவ்வளோ இருக்குது. எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களுக்கு நல்வழி காண்பீங்கள். மக்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பதிலாக மக்கள் வாழ்வதற்கும் மக்கள் சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை கொடுங்கள். காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு நம்பிக்கை வரவழையுங்கள். சில காவல்துறை அதிகாரிகள் செய்த தவறால் இன்னைக்கு எல்லா காவல்துறை அதிகாரிகளையுமே சந்தேகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இப்படி பேசிட்டோமே, நாளைக்கு எந்த காவல்துறை அதிகாரி நம்ம மேலே கை வைக்க போகிறார் அப்படிங்கிற பயம் எனக்குள்ளும் இருக்குது. ஆனால் பேசாமல் இருக்க முடியல. இன்றைக்கி நாம் பேசாமல் விட்டுட்டோம்னா இது யாருமே பேச மாட்டாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக அரசாங்கம் நினைத்தால், நல்ல காவல்துறை அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா, உயர் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா, மெத்த படித்த IAS ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நினைச்சாங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணமாக செஞ்சிட முடியும். ஒரு காவல்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் CCTV ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் CCTV ஃபுட்டேஜ் வெளிவராமல் இருக்கிறது? நல்ல வேளை ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டம் இருந்ததுனால அவர் அடித்ததை CCTVயாக எடுத்ததுனால நமக்கு இன்றைக்கி அந்த உண்மை வெளியில் வருது. இப்படின்னு எத்தனை உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கும், எத்தனை உண்மைகள் பேரம் பேசப்பட்டிருக்கும். மதத்தாலும் சாதியாலும் சாதி கூட்டமைப்பாலும் வேலை வாங்கி தந்துடுவாங்கடே, ஒன்றும் இல்லை பெருசாக விட்டுற, ஒன்றும் செய்யாங்க, நம்மளாதாயா அப்படிலாம் சொல்லி இது ரொம்ப பெரிய ஒரு அபாயமான போக்கு. இந்த அபாயமான போக்கில் சில அரசியல்வாதிகள் நார்மலைஸ் பண்ண வந்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த நார்மலைஸ் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை சத்தியமாக நீங்கள் என்ன செஞ்சிருன்னா கொஞ்சமாக நிராகரிக்க வேண்டும். யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கிறதுக்கு நாங்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதுதான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்க வேண்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.